பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். வீடியோட தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. கொஞ்சம் கிச்சனுக்காக திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன அப்படின்றத தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ரிலையன்ஸ் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கே வாங்கின திங்ஸே நான் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேமரா பார்த்து பேசி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். பட் அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா அப்போ வந்து மைக்லாம் கிடையாது, சேனல் ஆரம்பித்த புதுசில். ஸோ அந்த அளவுக்கு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் செகண்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் கேமரா பார்த்து பேசுகிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. சொல்ல நினைக்கிற பாயிண்ட்லாம் சொல்லிடுவேனா அப்படின்றதுல கொஞ்சம் டவுட்டு தான். இப்போ ஒரு மாதிரி கை காலெல்லாம் உதருது. மேபி அப்படி இப்படி இருந்தது அப்படின்னா போக போக நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புது வீடு புக் பண்ணதுக்கு அப்புறமா கிச்சனுக்காகன்னு சொல்லி எந்த திங்ஸும் வாங்கலை. ஏன்னா அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான். வீடு ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போலேருந்தே வாங்கி வச்சுக்கிறது ஈஸின்னு தோணுச்சு. அதனால வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் எல்லாமே 100 to 200 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஸோ மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் வாங்கிட முடியாதுல்ல. இதெல்லாமே கார்ட்டில் போட்டு வச்சிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா கம்மியாகுமா, ப்ரைஸ் கம்மியாகுமான்னு பார்த்து என்னோட ப்ரைஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருள் தான் இந்த வால் அட்ஹெசிவ் ஹூக்ஸ். நீங்கள் நிறைய ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் மீஷோவில் பார்த்துருப்பீங்க. இது நிறைய டைப்ஸில் இருக்குது. ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டி வச்சுக்கிற மாதிரி அந்த இந்த மாதிரி ஹூக் கொடுத்துருக்காங்க. அந்த நிறைய டைப்பில் இருக்குது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹூக் உள்ளது. ஃபஸ்ட்டு வந்த புதுசில் கொஞ்சமாக சின்ன சின்னதாக அந்த கீ ஹோல்டர் மாட்டுறதுக்கு, அப்புறம் கிச்சனில் நான் தோசைக்கல் மாட்டி வச்சுருப்பேன், கட்டர் மாட்டி வச்சுருப்பேன், அப்புறம் ஸ்பூன் வைக்கிற கட்லரி ஸ்டாண்ட் உடைச்சி குட்டியாக பிளாஸ்டிக்கில் வச்சுருப்பேன், கப்பு மாதிரி அதெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லாவே வெயிட் தாங்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும் அப்படின்னு ஆன்லைனில் போட்டிருந்தது. ஸோ அதை பார்த்து தான் வாங்கினேன். ஆல்ரெடி ஒரு செட்டு வாங்கியிருக்கேன், நல்லா இருக்குது அப்படின்றதுனால இப்போ இன்னொரு செட்டு வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து செட் ஆஃப் 20 பீஸ் வந்து 120 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இதோட லிங்க் இப்போ கிடைச்சது அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆகிறேன். ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். 120 ருபீஸ்க்கு 20 பீஸ் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். இப்போ அதை விட கம்மியாகவே இருக்கும் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் 3 நைஃப் செட்டு. இது ஆக்சுவலாக வாங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. பிக்சரில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கோட்டிங்லாம் கொடுத்து பார்க்க அழகாக இருந்தது. 3 நைஃப் செட்டு 160 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். 160 ருபீஸ்க்கு இந்த செட் ஆஃப் 3 நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்கிறது. ஆக்சுவலாக வந்த புதுசில் இதெல்லாம் போயிடுமா, இல்லை இருக்குமா, ஹீட்டுக்கு தாங்குமா, இல்லை மெல்ட் ஆகி உதிர்ந்துருமா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டவுட்டாகவே எனக்கு இருந்தது. ஸோ ஆக்சுவலாக இந்த நைஃப் வந்து நான் வாங்கணும் அப்படின்ற பிளான்லேயே கிடையாது. மீஷோவில் ஒரு சில ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணும்போது சூப்பர் காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காயின்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு 50 காயின்ஸ் சேர்ந்து 50 ருபீஸ் இருந்தது. அது அன்னைக்கே எக்ஸ்பைரி ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. எப்போனா நான் ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா அப்போ ரீசெண்டாக. அப்போது சரி அந்த டைமில் எதை வாங்குறது, அந்த 50 ருபீஸை சும்மா விட வேணான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த டைம் அந்த நைஃப் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. ஓகே நமக்கு நைஃப் தேவைப்படுது தானே, வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட் ஆஃப் 3 நைஃப் நான் வாங்கியிருந்தேன். நான்ஸ்டிக் கோட்டிங் போட்டது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நைஃபோட ஹேண்டில் வந்து கொஞ்சம் தின்னாக கைக்கு அடக்கமாக இருக்கும். இப்போ நான்லாம் யூஸ் பண்ணுற நைஃப் வந்து கைக்கு அடக்கமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கைக்குள்ளே இந்த மாதிரி வச்சு போகிற மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சில பேர் வந்து பெருசாக ஹேண்டில் வச்சு கொஞ்சம் கையை விட கை சைஸுக்கு பெருசாக ஹேண்டில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது சூட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த ப்ரைஸுக்கு இந்த 3 செட் நைஃப் வந்து தாராளமாக வாங்கலாம். ஸோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆயில் கண்டெய்னரோட அந்த கேப்பில் இருக்கும்ல, அந்த ஆயில் போர் பண்ணுற அதுதான் வாங்கியிருந்தேன். இதை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுதான் இது வாங்கினேன் அப்படின்னா ஆயில் கண்டெய்னர் 2 தான் வச்சுருக்கேன். இது வந்து இந்த இடத்துல சில்வரில் இருக்குது. இது வந்து ஆயில் போர் பண்ணுற இடத்துல சில்வர், அப்புறம் உள்ள ஆயிலுக்குள்ளே பாட்டில் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அந்த டியூப், அதுவுமே ஸ்டீலில் இருக்குது. இந்த இடம் ரப்பரில் தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஸ்டீல் தான். இந்த ஆயில் கண்டெய்னர் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். இந்த பாட்டிலை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கேப் வந்து வந்த ஒரு 4 நாள்லேயே இந்த கேப் இந்த மாதிரி உடஞ்சிருச்சு. அப்புறம் இந்த லிட்டு வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டிலுக்குள்ளேயே இதை வந்து அப்படியே உதிர்ந்து விழுந்துருது. இந்த சுற்றி இருக்க ரப்பர் வந்து பாட்டிலுக்குள்ளேயே அப்படியே உதிர்ந்து விழுந்துருது. எண்ணெயிலேயே ஊறிக்கிட்டே இருக்கிறதுனால க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது, எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு. பாட்டிலை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி ஆகுது. இது வாங்கி ஒரு தடவை தான் ஆயில் ஃபுல்லாக ஊற்றி யூஸ் பண்ணேன். அது காலியாகிறதுக்குள்ளேயுமே இந்த மாதிரி உதிர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனாலே நான் ஆயில் காலியானோம்னா அதில் ஊற்றாமல் இருக்கேன். இதை வாங்கினதுக்கு அப்புறமா தான் நான் இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு ஊற்றணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் இதை ஆர்டர் போட்டிருக்கேன். பாட்டிலை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அந்த கேப்பில் தான் பிரச்சனை இருக்குது. இது வந்து அலுமினியம். இப்போ நான் இது வாங்கியிருக்கிறதுமே வந்து இந்த இடத்துல ரப்பர் தான் இருக்குது. எதுவுமே இந்த மாதிரி உதிர்ந்து விழுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸ்டீல் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்க நல்லா குவாலிட்டியாக இருக்குது, திக்காக இருக்குது. எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. என்னோட சிஸ்டர் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கா, நல்லா இருக்குன்னு சொன்னால், அதனால நான் செட் ஆஃப் 6 வாங்கியிருக்கேன்.
6மே எனக்கு கிடையாது. என்னோட சிஸ்டர் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 6 வந்து 205க்கு நான் வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 வந்து என்னோட சிஸ்டருக்கு, 3 எனக்கு. நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத ரிவ்யூ சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இந்த பாதாம், முந்திரி, நட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி போடுறதுக்காக வாங்கியிருந்தேன். கொடுக்குறது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி கொடுத்து அனுப்புவேன் லஞ்சுக்கு செய்ய முடியாத டைமில். ஸோ அந்த டைமில் இந்த நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதில் போடுவேன். அதை நைஃப்பில் கட் பண்ணுறது சரியாக வரமாட்டேங்குது, அதனால இதை வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 97 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இப்போ அந்த 100 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும். மீஷோலேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த கத்தி எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, பட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் உங்களுக்கும் அப்படியே காமிச்சிடலாம். நான் 3 பாதாம் எடுத்து வந்திருக்கேன். 3 பாதாம் இதுக்குள்ளே போட்டுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறப்போ அது ஸ்லைஸாக வந்து விழும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன். இதுவுமே என்னோடய சிஸ்டர் யூஸ் பண்ணுறா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தா. நல்லா சூப்பராக ஸ்லைஸ் ஆகிடுச்சு. இன்னுமே பாதாம் போட்ட 3 பாதாமில் அப்படியே 3/4 அப்படியே இருக்குது. சூப்பராக பொடியாக ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குது, நல்லா இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இதோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னா எல்லாரோட கிச்சனுக்கும் தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் தான். கிட்டத்தட்ட 1 வருஷமாக இதை நான் பார்த்து காட்டிலே போட்டு வச்சுருந்து இப்போ தான் வாங்கியிருக்கேன். இப்போ தான் அதுக்கான டைம் வந்திருக்க போல். ரீயூசபிள் நாப்கின் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீயூசபிள் டிஷ்யூ பேப்பர். நிறைய ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்தது, அதனால நான் வாங்கியிருக்கேன். இதுவுமே நான் மீஷோலேருந்து தான் வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த ஒரு ரோலோட ரேட்டே 150 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க நான் பார்க்கும்போதெல்லாம். அதுக்கப்புறமா இப்போ நான் ஆர்டர் பண்ணது எப்படி அப்படின்னா பை 1 கெட் 1 ஆஃபரில் 150 ருபீஸ்க்கு 2 வாங்கியிருக்கேன். இது கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம். இது ரெண்டுமே ரீயூசபிள் டிஷ்யூ தான், பட் இந்த ப்ளூ கலர் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பிங்க் கலர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிளாத் மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி தண்ணியில் போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சமையல் பண்ணிட்டு இருக்கப்போ பால் பொங்கி ஊத்திருச்சு, அப்படி இல்லை தாளிக்கும் போது எண்ணெய் தெரிச்சிருச்சு அப்படின்னா இதுலேருந்து ஒரு பீஸை கிழிச்சு தொடச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு திரும்ப நம்ம காஞ்சது ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரோலே நல்லா மொத்தமா இருக்கு. நீங்க ரெகுலரா டெய்லி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஒரு ரோலை 3 மாசத்துக்கு மேலேயே யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லணும் அப்படின்னா இந்த சின்ன பசங்களோட வைப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். குட்டி குழந்தைல பிறந்த குழந்தைக்கெல்லாம் வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் நல்லா சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கு. ஸோ இதுவும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு முக்கியமான ப்ராடக்ட் ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர். ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு 10 கண்டெய்னர் கிட்ட இருக்கு. நான் வாங்குறப்ப இருந்த பிரைஸ் எல்லாம் இப்போ ரொம்பவே கம்மியாயிருக்கு. ஸோ விட வேணான்னு தோணுச்சு, அதனால ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். இப்போ ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறது எனக்காக இல்லை, நான் என்னோட சிஸ்டருக்காக வாங்கியிருக்கேன். அவள் இப்போ நேட்டிவ்ல இருக்கா, ஊருக்கு வந்ததும் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. நான் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை மட்டும் இல்லாமல் கேரட், பீன்ஸ், பீட்ரூட் இது எல்லாமே நான் இதுக்குள்ள தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப நாளைக்கு காய்கறி கெட்டு போகாம ஸ்டோர் பண்ண முடியுது. இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 1500 ml. இதை விட பெரிய சைஸ்லயுமே அவைலபிள் இருக்கு. காய்கறி எல்லாம் கெட்டு போகாம பாத்துக்கிறது இந்த டப்பாவோட வேலை மட்டும் இல்லைங்க. இந்த ட்ரைனர் பிளேட் இதுல இருக்கிறதுனாலதான் நம்ம இதுக்குள்ள இது மேல ஸ்டோர் பண்ற காய்கறியில தண்ணி விடும் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த மாதிரி விடுற தண்ணியெல்லாம் இந்த ட்ரைனர் பிளேட்டுக்கு கீழே கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ மேல் வைக்கிற காய்கறியில் எந்த தண்ணியும் இருக்காது, ஈரப்பதம் இல்லாததுனால ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ண முடியும். ரொம்பவே குவாலிட்டியாக நல்லா இருக்குது. செட் ஆஃப் 5 கண்டெய்னர் வந்து 220 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். ஒர்க் ஃபார் மணி அப்படின்னு நான் சொல்லுவேன். இதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் அமேசானில் தான் 4 கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். 4 கண்டெய்னரே 400 சம்திங் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா இருக்கு அப்படின்றதுனால தான் திரும்ப நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்டை தான் நான் உங்களுக்கு வீடியோஸில் காமிச்சிருந்தேன். நான் எப்படி லிங்க் கேட்டுருந்தேன், லிங்க்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க் கொடுத்துட்றேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான ப்ராடக்ட்னா நம்ம ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் கண்டெய்னர்ஸில் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா அழகாக பார்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த கண்டெய்னரை ஃப்ளிப்கார்ட்டில் செட் ஆஃப் 6 வந்து 180 ருபீஸில் நான் வாங்கியிருந்தேன். இதுவுமே நான் ஊரில் இருக்கும்போது ஆர்டர் போட்டது. ரேட் கம்மியாக இருக்கும் போதே வாங்கிடலான்னு சொல்லிட்டு என்னோடய சிஸ்டரும் ஆர்டர் போட்டிருக்கா. அவளோட பார்சலும் இங்கே தான் வீட்டில் தான் இருக்குது. அவள் வந்ததுக்கப்புறமா கொண்டு போய் கொடுக்கணும். அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பார்ட் ஷேப்பில் இருக்குது, பார்த்துருப்பீங்க. இதோட கெப்பாசிட்டி 400 ml. இப்போ நீங்கள் லிக்விடாக போடுறீங்க அப்படின்னா 400 ml போட்டு வச்சுக்கலாம். இல்லை பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு 1/4 கிலோ கிட்ட போடலாம் இந்த பாக்ஸில். ராஜ்மா, கொண்டக்கடலை அந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டமாக போட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதை விட கம்மியாக தான் போடலாம். ஏன்னா சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. லோ பட்ஜெட்டில் கிச்சனை அழகாக ஆர்கனைஸ் பண்ணணும், பிளாஸ்டிக் ஃப்ரீ கிச்சனாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த கண்டெய்னர் தாராளமாக நீங்கள் போகலாம். சொன்ன ரீசன் தான், புது வீட்டுக்கு போகிறோம், அங்கே போயிட்டு எது செட் ஆகும், எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்து வாங்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
ப்ரைஸ் ரொம்ப லோவாக தெரிஞ்சது. 6 கண்டெய்னர் 180 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம்னு தெரிஞ்சது. இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னா பொறுமை வரணும் அப்படின்றதுனால தான். நமக்கு அந்த பொறுமைலாம் கிடையாது. மேபி இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமை வருதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கிச்சனும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த கண்டெய்னர் தாராளமாக வாங்கிக்கலாம். இதுலேயே சைஸ் எல்லாம் இருக்குது, பெருசு சின்னதுன்னு சைஸ் இருக்குது. அண்டு ஷேப்ஸுமே இந்த மாதிரி இல்லாமல் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, ரவுண்டாக பெருசாக நீல வாக்கில் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எந்த ஷேப்பில் வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ வாங்கிக்கோங்க. அந்த ஷேப்பு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் இருக்கும். ஸோ இதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மேபி செக் பண்ணி பார்க்குறேன். 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு இதெல்லாம் நான் ஆர்டர் போட்டு. ஸோ அந்த ப்ரைஸில் இதே குவாலிட்டியில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னா, லிங்க் கிடச்சது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பார்க்க. மூடியெல்லாம் நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. மசாலாலாம் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா வாசனை போகாமல் ஈரமாகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மூடியோட கலர் பிளாக் கலரில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலரில் இருக்குது அண்ட் ஸ்கை ப்ளூ கலர்லையும் இருக்குது. அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வரும். செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ஆன்லைனில் வாங்கின பொருள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரிலையன்ஸ் போயிருந்தேன் அப்படின்னு. அங்கே என்ன வாங்கினேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சேன். 4 பக்கம் லாக் இருக்கிற மாதிரி ஒரு பவுல் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். லிட்டோட ஃப்ரிட்ஜில் ஏதாவது லெஃப்ட் ஓவர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 198 ருபீஸ் போட்டிருக்கு. பட் நான் வாங்கின ப்ரைஸ் ரிலையன்ஸ் ப்ரைஸ் அப்படின்னா 99 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். வெயிட் சூப்பர் வெயிட்டாக இருக்குது. கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. செராமிக் பவுல் இது. 4 பக்கம் லாக் ஆயிடுச்சுன்னா ரொம்பவே ஏர் டைட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ரிலையன்ஸ் போனதில்லை அப்படின்னா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க, டைம் கிடைச்சது முடிஞ்சது அப்படின்னா. ஏன்னா டிமார்ட் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிமார்ட்டில் கிளாஸு செராமிக் இதெல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். டிசைன்ஸுமே நிறையா இருக்கும், கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்கும். அதே மாதிரி ரிலையன்ஸ்லேயுமே பை 1 get 1 ஆஃபர், பை 2 get 1, பை 1 get 2, அப்புறம் 50% ஆஃபர், அந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. கர்டைன்ஸ், பில்லோ கவர் இது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் போனதில்லை அப்படின்னா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த பவுல் வந்து நல்லாவே வெயிட்டாக இருக்குது. 99 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். அடுத்ததான் இந்த ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பிராண்ட் வந்து பினாக்கிள் பிராண்டு. இதோட ரேட் வந்து அமேசானில் செக் பண்ணேன். அதோட ரேட் வந்து 577 இல்லை 599 என்னமோ போட்டிருந்தது. பட் நான் வாங்கின ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். சில பேருக்கெல்லாம் இப்போ கிச்சனில் வந்து ஸ்பூன்ஸ் நிறையா வாங்கி சேர்ப்பாங்க, காஃபி கப்ஸ் நிறையா வாங்கி சேர்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் சில பேர் வந்து கிரேசியாக இருப்பாங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கி சேர்க்கறதுல ரொம்ப ஒரு மாதிரி பைத்தியமாக இருப்பேன். ஆக்சுவலாக நான் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது லஞ்ச் பாக்ஸ். இப்போ நிறையா டைப்ஸில் லஞ்ச் பாக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. சரி நம்ம தான் எடுத்துகிட்டு போல, நம்ம ஆசைத்திலேயே வாங்கியாவது வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நிறையா லஞ்ச் பாக்ஸ் வந்து சேர்த்து வச்சுப்பேன். இது ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிரேசியாக இருக்கும், நான் இதெல்லாம் சேர்த்து வச்சுப்பேங்க்கா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 பவுல் வாங்கியிருந்தேன். இது வந்து பை 1 get 1 ஆஃபரில் வாங்கியிருக்கேன். ஏதாவது சர்வ் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்வீட்லாம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட் வந்து 70 ருபீஸ். ஒரு பவுலோட ரேட் வந்து 70 ருபீஸ் போட்டிருக்காங்க. பட் நான் வந்து 2 பவுலுமே 70 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். பார்க்குறதுக்கு செராமிக் மாதிரி இருக்கும், பட் இது செராமிக் கிடையாது. இந்த மெட்டீரியல் வந்து மெலமைன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, செராமிக்னா ஒரு தடவை போட்டால் உடஞ்சிரும். பட் இந்த மெலமைன் மெட்டீரியல் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 4 தடவை கீழே போட்டுக்கலாம். அதுக்காக போட்டு பார்க்குறேன், போட்டு பார்த்தீங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த மெட்டீரியல் வந்து மெலமைன் மெட்டீரியல், செராமிக் மாதிரியே இருக்கும். 2 பவுல் 70 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இந்த ஒரு பிளேட், சின்ன பிளேட் தான். இதோட ரேட் 49 ருபீஸ். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 98 ருபீஸ் போட்டிருக்காங்க. 49 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அடுத்ததாக வந்து ஒரு சாப்பர் வாங்கியிருந்தேன். ரேட் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். பிராண்டட்லாம் கிடையாது, லோக்கல் பிராண்டட் தான். ஹேபிடேட் அப்படின்ற ஒரு பிராண்டு. மேனுவல் சாப்பர், ஹேண்ட் சாப்பர் தான். இதுக்கு முன்னாடி வாங்கினது 150 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அது கொஞ்ச நாள் தான் வந்துச்சு. கொஞ்சம் பெருசாக இருக்குது. கத்தியுமே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 6 கத்தி வரைக்கும் இருக்குது. சீக்கிரமாகவே வந்து கட் பண்ண வேண்டிய பொருள்லாம் சீக்கிரமாக சாப் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் கூடவே இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு தெரியல. இதையும் உள்ளே வச்சு செட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பிசையறதுக்கா இல்லை எதுக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டீலில் லஞ்ச் பிளேட் வந்து இந்த 2 பிளேட் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 215. ஒரு பிளேட்டோட ரேட்டே வந்து 215 ருபீஸ்.
பட் நான் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் 2 பிளேட்டுமே 215 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குது, திக்காக இருக்குது, குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. மெலமைன் மெட்டீரியல்னு சொன்னேன் இல்லையா, அதே மெலமைன் மெட்டீரியலில் 3 பிளேட் வாங்கியிருக்கேன். இந்த 3 பிளேட்டோட ரேட்டுமே வந்து 270 ருபீஸ்க்கு இந்த 3 பிளேட் நான் வாங்கியிருக்கேன். இது என்ன ஆஃபர் அப்படின்னா பை ஒன் கெட் டூ ஆஃபர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க்கறதுக்கு இது செராமிக் மாதிரியே, டிசைன்ஸ் எல்லாம் செராமிக் மாதிரியே இருக்கும். பட் இது வந்து செராமிக் கிடையாது, மெலமைன் மெட்டீரியல். கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். செராமிக் நல்லா வெயிட்டாக இருக்குமா, இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். பட் குவாலிட்டி நல்லா. ஆன்லைனில் வாங்கியிருக்க கிச்சன் ப்ராடக்ட் அண்ட் ரிலையன்ஸில் வாங்கியிருக்க ப்ராடக்ட் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.